ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கணிப்பு பார்த்தீங்கன்னா 11/3/2024 கணிப்பு. இன்றைய ட்ரா நம்பர் வின்வின் 760. 10ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 870 5870. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் நாள், அதாவது 9ஆம் தேதி நம்ம கொடுத்த ஒரு ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 870 கொடுத்துருந்தோம். ஏபிசியில் 3 டிஜிட்டல் டேரெக்டாக கொடுத்துருந்தோம். அடுத்த நாள் அடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா 770ன்னு கொடுத்துருந்தோம். 870ன்னு அடிச்சிட்டாங்க. ஃபாலோ நம்பரு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஃபாலோ நம்பர் கேட்டிருந்தார். அவருக்காண்டி போட்டிருந்தேன். கம்பல்சரி வரும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா 2 நாள் தொடர்ந்து அடிச்சிட்டாங்க. அதாவது 50 60 70 80ன்னு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 50 60 70 80 இந்த 4 நம்பர் கொடுத்துருந்தேன். இந்த 4 நம்பரில் நல்லா பாருங்கள், 80 70 80 2 நாள் தொடர்ந்து அடிச்சிட்டாங்க. அவர் எடுத்து ட்ரை பண்ணாரான்னு தெரியல. எடுத்து ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு. கண்டிப்பாக இந்த மீதி இருக்க 2 நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தோம். அதாவது 88 00 66ன்னு கொடுத்துருந்தோம். 00 வந்துருச்சு. 00 மட்டும் பாஸ் ஆயிடுச்சு. 2 தடவை 2 நாள் பாஸ். அதுலேயே ஒரு நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபாலோ நம்பர் கொடுக்குறது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. பாஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபாலோயிங் நம்பரில் 80 பாஸு, டேரெக்டாக 70 கொடுத்துருந்தோம். டேரெக்டாக 70 பாஸு. அது இல்லாமல் 3 டிஜிட்டில் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. 870க்கு 770ன்னு கொடுத்துருந்தோம். ஓகே, இன்றைக்கி கண்டிப்பாக வின்னிங் எடுத்துடலாம் 3 டிஜிட்டு. அப்படிலாம் 4 டிஜிட்டு கொஞ்சம் இன்றைக்கி யோசித்து கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்கோம். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 870ன்னு கொடுத்துருக்காங்க. 870ல் 87 ஏபி, 87 இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே 27ன்னு வந்திருக்கு. இங்கே 90ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த 27 90க்கு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலாம்னா, 27ங்கிறத டேரெக்டாக 27ன்னு எடுத்துக்கலாம். 72ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க அப்படியே டேரெக்டாக. 90க்கு பார்த்தீங்கன்னா 45ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்படியே பவர் கொடுக்குறேன். இது வரதுக்கான வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்குது. 90க்கு 45ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஏபியில் அந்த நம்பர் வரதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா தெளிவாக போடுறேன், இருங்க. அதாவது ஏபியில் நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி போடுறேன். அதாவது 27, அந்த 27க்கு 27 அப்படியே எடுத்துக்கோங்க. 72 இது ஒன்று. 90க்கு பார்த்தீங்கன்னா 45ன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏபியில். இந்த 3 நம்பரும் சப்போர்ட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசி பார்ப்போம். பிசியில் பார்த்தீங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. இந்த 70 பார்த்தீங்கன்னா இதே சேம் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒன்று. இந்த 70 கொடுத்துருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 46ன்னு வந்திருக்கு, 44ன்னு வந்திருக்கு. ஸோ இதில் பெண்டிங் இருக்கிற மீதி இருக்கிற நம்பர் 45. 45ங்கிறது வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ 4 4 இங்கே 4 4ன்னு இருக்கிறதுனால இதுக்கு அடுத்தது ஒன்று பவர் வரணும், அப்படி இல்லைனா அடுத்த நம்பர் வரணும். ஒன்று பவர் எல்லாம் அடுத்த நம்பரு. ஸோ இந்த 6 5 6 4க்கு பார்த்தீங்கன்னா 90ன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 50ன்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பரும் இதில் சப்போர்ட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டேரெக்டாக 44 கொடுக்குறனால கொடுத்து பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா கொடுத்துக்குங்க. 46 44 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் கொடுங்க. அப்படி இல்லைனா 90 50ன்னு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சப்போர்ட்டில் பிசிக்கான கெஸ்ஸிங்கு.
பிசிக்கான கேசிங்க. இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 807, அதாவது 870 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 787 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதே தான் 4 டிஜிட்லேயே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படியே 4 டிஜிட்லேயே 50 87 பாக்ஸில் வந்திருக்கு. இங்கே 5690 இருக்குது. 5690 கொடுத்துருக்காங்க. 5690 வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா, நம்ம கணக்குப்படி அது 965ன்னு எடுத்திருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது 55 இல்லை சாரி 965 இப்படி எடுத்து இப்படி 5965 இது வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்க. இந்த நம்பர் பாக்ஸில், இந்த ஒரு நம்பர் மட்டும் 4 டிஜிட்டில் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 5087 இந்த நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து எந்த நம்பர் உங்கள் சப்போர்ட் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 2 நம்பர் இல்லாமல் இதே சேம் பேட்டர்னில் இன்னொரு நம்பர் இருக்குது பாருங்கள். இன்னொரு நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இருங்க, தெளிவாகவே நான் வரேன். சாரி, தெளிவாக பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 078 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே 087 கொடுத்துருந்தாங்க, 078 கொடுத்துருக்காங்க. சேம் அதே பேட்டர்ன் தான். இங்கே 772 கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக இந்த நம்பர் எப்படி எடுக்கணும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 772 கொடுக்கல, இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். 772 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனால் இந்த அடுத்த 588 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனால் 508 3 டிஜிட் பேட்டர்னில் இந்த நம்பர் வேணாம். 508 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சுன்னா பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா டேரெக்டாக வச்சாலும் வச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம வந்து இதுக்கு அடுத்த நம்பர் எடுத்திருக்கோம் 772. அது இல்லாமல் இதே சேம் உள் நம்பர் அடுத்த நாள் அதாவது ஜனவரி மாதம் அதே தேதி அதே அடுத்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் 4ஆம் தேதினா அடுத்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அதே சேம் உள் நம்பர் 508 எடுத்திருக்கோம். இந்த பேட்டர்னில் தான் எடுத்திருக்கோம். எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல வாய்ப்பு. முடிஞ்சுன்னா நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக பார்க்குற ட்ரா நம்பரில் வச்சு கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான ட்ரா நம்பர் கெஸ்ஸிங் இந்த நம்பர் தான். இந்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்கோம், அதாவது யோசிச்சிருக்கோம் கொஞ்சம். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. இந்த 2 நம்பருமே இது வந்து நம்ம ரெகுலர் இங்கே 3 டிஜிட்டில் கொடுத்த நம்பரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மீதி இந்த 2 நம்பருமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்கோம். உங்கள் சான்ஸில் வந்துச்சுனால், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
டபுள்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிசியில் 22 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 65 பிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச என்னையை பொறுத்த வரைக்கும் 65 ஸ்ட்ராங்கான நம்பரு. இது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ஃபாலோ நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது 80 70 வந்துருச்சு, மீதி 50 60 இருக்குது. அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா அந்த 2 நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸ் வந்துச்சுனால், அதாவது இந்த 22 பிசியில் வந்து 22 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பிசியில் இந்த 2 நம்பர் தான் கண்டிப்பாக வரதுக்கான வந்துச்சுனால் பிசி தான் இந்த வந்துச்சுன்னா இந்த 2 நம்பரும் கம்பல்சரி பிசியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதனால தான் பிசியில் வந்து நம்ம இங்கே கொடுக்கல 3 டிஜிட் பேட்டர்னில். பிசியில் அந்த 65 22 வரதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அப்படி இல்லைனால் 77 88 இந்த 2 நம்பரும் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டில் ஏபிஎஸ்சிபிசியில் வந்து 99 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 99 கொடுக்கல நான். அதாவது ஏசியில் ட்ரை பண்ணுறோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏபியில் வந்தாலும் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லை பிசியில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏசியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 99. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு மேலும் மேலும். நம்ம இப்போ ரெகுலராக வீடியோவில் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏபிஎஸ்சிபிசிலேயோ அல்லது 3 டிஜிட்டில் 2 நாள் கொடுத்தோம். இப்போ 2 நாளாக மிஸ் ஆயிடுச்சு ஒரு நம்பரில். கண்டிப்பாக எடுத்துடலாம் நம்ம 3 டிஜிட் பேட்டர்னு. நம்ம இப்போ ஏபிஎஸ்சிபிசியில் வின்னிங் எடுத்தாச்சு. அடுத்து 3 டிஜிட்டு ஏபிசியில் வின்னிங் எடுக்கணும். டேரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு அடுத்த கை பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டில் வின்னிங் எடுக்கணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வின்னிங் எடுப்போம். அதுக்கு வந்து நீங்கள் முழு ஆதரவு கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. முடிஞ்சளவு ஆதரவு கொடுங்க. நானும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்க நம்பரையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.